பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சக்கரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது காயத்ரி மந்திரம் காலையில் நாங்கள் 4 மணிக்கு எழும்பி விடாமல் காயத்ரி மந்திரம் சொல்லி கடைசி 21 தரம் உண்டான அது பிறகு கொஞ்சம் தியானம் பண்ணி வரும்போது வருங்காலத்தில் சுவராக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாக வாழலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் அகம் சார்ந்து புறத்தில் வாழ்கிற வாழ்க்கை. அப்போ அகத்தோடு நாங்கள் தொடர்பு கொண்டு வருந்தால் தான் புறத்தில் சுகமாக வாழலாம். அந்த அகத்தோடு தொடர்பு கொள்ளாமல் இப்போ நாங்கள் புறத்தில் தொடர்பு கொள்கிறோம். புறத்தில் தொடர்பு கொள்ளும்போது அதுக்கு ஒரு தீர்வோ அதுக்கு ஒரு முடிவோ இல்லாமல் பிரச்சனைகள், துன்பங்கள் கூடிக்கொண்டு வருது. அப்படி கூடிக்கொண்டு வரும்போது எங்களுக்குள்ள பாருங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடி, வறுமை, சாக்காடு, பஞ்சம், பட்டினி, பொருளாதார பிரச்சனை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறதா. காரணம், நாங்கள் அகம் சார்ந்து வாழ்ந்த அகம்தான் இந்த புறத்தை இயக்கி கொண்டிருக்கிறாரு. புறம் அகத்தோடு சேர்ந்து தான் பாருங்கள் சார்ந்திருக்கிறார். அப்போ நாங்கள் அகத்தோடு தொடர்பு கொள்வதுக்கு காயத்ரி மந்திரம் நம்ம ரிஷிகள் காட்டின காயத்ரி மந்திரம் நாங்கள் சொல்லி ஒரு 21 தடவைண்டாலும் காயத்ரி மந்திரம் சொல்லி காலையில் எழும்பி பிரம்ம முகூர்த்தத்தில், ஏன்னு சொன்னால் நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் போகிறோமோ அந்த இடத்துல நீங்கள் தன்மை, பண்பு, குணங்கள் எங்களுக்கு தானாக ஏற்படும். அப்போ நாங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் எழும்பும்போது அந்த நேரத்தில் எல்லா இடங்களும் பிரம்மம் இப்படி நிறைந்திருக்கும். அந்த தன்மை எங்களுக்கு படப்பட எங்களுக்குள்ளறிய துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் போகும். இந்த வந்திருக்கிற அவர் பாருங்கள், அவருக்கு கேன்சராக இருந்தது. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் கேன்சராக இருக்கும்போது அவர் வாரத்துக்கு அங்கே மண்டூரில் வாரத்துக்கு இருக்கும்போது அவங்களோட வீட்லேயும் விடலை. அவ்வளோ இதாக இருந்தது. ஏன்னா அந்த கேன்சர் தன்மை அந்த வீட்டிலையும் விடலை. இப்போ அதிகமான ஆட்கள் பாருங்கள், அகம் சார்ந்து வாழ்வதற்கு புறத்தில் நமக்கு ஒரு பிரச்சனைகள், துன்பம். ஏன்னா புறத்தை சார்ந்து கூட வாழும்போது அகத்தை சார்ந்து வாழ்வதற்கு நமக்கு விடமாட்டார்கள், தடையெல்லாம் வரும். எல்லாம் சொல்லுவார்கள், அது இது அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் நாங்கள் சுயமாக பார்க்கணும் பாருங்கள். நாங்கள் இங்கே வந்து அகத்தில் தொடர்பு கொள்ளும்போது தான் நாங்கள் நல்லா இருந்தோம், எங்களுக்கு இப்போ நல்லா நடக்குது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு ஆட்களும் பாருங்கள், நாங்கள் ஒரு பிரச்சனையாக துன்பங்களாக ஏதோ ஒரு பிரச்சனையாக துன்பங்களாக ஒரு குரு இருக்காராண்டு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் இயங்கும்போது ஒரு குருவிட்ட நாங்கள் பாருங்கள் குரு காட்டுற மாதிரி பக்தியாக அந்த அகம் சார்ந்து வாழும்போது எங்களுக்கு ஒரு அளவு வாழ்க்கையில் வாழக்கூடிய அளவும் சுவராக வாழக்கூடிய பாருங்கள். என்ன பொருத்தப்படல பாருங்கள், எந்த மரணமும் இல்லாமல் வாழலாம். என்னென்னு சொன்னால் நீங்கள் புறத்தை சார்ந்து வாழ்ந்தால் மரணிக்கப்படும். ஏன்னா புறம் மரணிக்கப்படும், நோயெல்லாம் துன்பங்கள் வரும். ஆனால் அகம் சார்ந்து வாழும்போது அகம் பாருங்கள் புறத்தோட சார்ந்திருக்கு. அந்த அகம் புறத்தோட சார்ந்திருக்கு. அகம் இல்லாட்டி புறம் இயங்காது. என்னடின்னா நம்மெல்லாம் பாருங்கள் செத்த உடனே யார் போன அதுக்குள்ளே இருந்து மரணித்த உடனே அங்கே போனால் உயிர் யார் போனால் அவர் போனால் என்னென்னு சொல்கிறோம், நாங்கள் சவம் என்று சொல்கிறோம். அப்போ நாங்கள் அதோடு சார்ந்து வாழும்போது பாருங்கள், நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம வினைகள், தெரிஞ்சும் தெரியாமல் செய்த கர்ம வினைகள் தான் விதி என்று சொல்கிறோம். அந்த விதியை பாருங்கள் அதோடு சார்ந்து நாங்கள் வாழும்போது நீங்கள் எல்லாம் பாருங்கள் சுவாசத்தை கவனித்து லேசானது புத்தர் சொன்ன மாதிரி சுவாசத்தை கவனித்து நீங்கள் தியானம் பண்ணும்போது ஆரம்பத்தில் நாங்கள் புறத்தில் சார்ந்திருந்த அந்த தன்மை விடாது. ஆனால் விடாமல் நீங்கள் இப்படி பூஜைகள், கூட்டு பிரார்த்தனைகள் இப்படி வரும்போது உங்களுக்கு ஆபத்து காலங்களில் அன்னை போல் காப்பாற்றுவார் ஜெகன்மாதா காயத்ரி அப்படின்னு சொல்லி நம்ம குருநாதர் சொல்வார். ஏன்னா என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறவர். இப்போ பாருங்கள், நான் உலகத்துக்கு சொல்லணும் இல்லை, எனக்கு எல்லாம் தந்து பாருங்க, எனக்கு எப்படி எடுக்கிற வழியில் இருந்துச்சாமா அதெல்லாம் எனக்கு கொடுத்துத்தாரு. நான் சொல்லணும் இல்லை அப்படின்னா இந்த நிலைக்கு போனால் கட்டாயம் பாருங்கள் இன்னொரு ஆளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டி வரும். ஏன்னா கடவுள் தன்மை. ஆனால் அந்த நிலை புறத்தில் நாம் இருந்தவொடனே இன்னொரு ஆளை நாங்கள் பாருங்கள் அகத்துக்குள்ளே போகிறதுக்கு விட மாட்டோம். அங்கே போகாதங்க சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யணும், நாங்கள்
அகம் பாருங்க சார்ந்து வாழாமல் புறத்தில் கூட வாழ்கிறவர்கள் பாருங்க அகத்தோட விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க, புறத்தோட தான் பாருங்க விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி உலகத்தில் பாருங்க புறத்தோட தொடர்பு கொள்றவர்கள் தான் உலகத்தில் கூட. அதனால உலகத்தில் எல்லாம் பிரச்சனைகள் துன்பங்கள் பாருங்க 36க்குள்ள பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் அதில் நம்ம அகத்தோட தொடர்பு கொள்கிற கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் சுகமாக இருப்போம். மற்றவர்கள் நீங்கள் பாருங்கள் இருந்தாப்போ காட்டுண்டாக்கி ப்ரெஷர்கள் அது இது என்று கூடி வரும். ஏனெண்டா பாருங்கள் புறத்தோட தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு பாருங்க கோபங்கள் குரோதம் ப்ரெஷர் எல்லாம் வரக்குள்ள இங்கே ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. ஆனால் நாங்கள் அகத்தோட தொடர்பு கொள்ளும் போது பொறுமை சகிப்புத்தன்மை வரும். அப்படி வரும்போது எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தாலும் பாருங்கள் கனவு நிலை விழிப்பு நிலை உறக்க நிலை இந்த 3 நிலையிலையும் எங்களை பாதுகாக்கிறவர். ஆனால் நாங்கள் அவரோட தொடர்பு கொள்ளும் போது இன்னும் என்ன செய்யார் எங்களுக்கு தெளிவாக பாதுகாக்கக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். அதனால் அகம் சார்ந்து வாழ்வது வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அகம் சார்ந்து என்னது வாழ்றோம்னா நம்ம எல்லோரும் சாமியாகிறதுக்கு அப்படி இல்லை. அகம் சார்ந்து வாழும்போது புறத்தில் எங்களுக்கு பாருங்கள் சரியாக கடமையாற்ற முடியா, குடும்பங்கள் நடத்த முடியா, வாழ்க்கையில் பாருங்கள் வெற்றியாக வாழ முடியா, கஷ்டங்கள் துன்பங்கள் வருது. அப்போ என்ன செய்தானே நாங்கள் செய்த கர்ம வினை அது நமக்கு தெரியாது, நமக்கு செயல்படக்குள்ள தான் தெரியும். ஆனால் பாருங்கள் அகம் சார்ந்து நாங்கள் வாழும்போது என்ன செய்யணும்னா அது மெல்ல மெல்ல குறைஞ்சி போகுது. அதுக்கு உதாரணம் நீங்கள் வரும்போது ஒவ்வொரு ஆக்களும் பெரிய பிரச்சனையாக வந்து இப்போ நீங்கள் பிரச்சனை இல்லை அதனால உங்களுக்கு என்ன சொன்னாலும் பாருங்கள் இதை பெருசாக எடுக்காத அது கொண்டு போகும். இப்போ பாருங்கள் பஞ்சபாண்டவர்கள் துரியோதனத்தை பாருங்கள் கிருஷ்ண பரமாத்மா எல்லாம் சொல்லி பார்த்தாரு. பல அக்ரோணி படை இவங்க கொஞ்சம் பேரை அவங்க எல்லாம் எதிர்த்தாங்க. அப்படி இருந்தாலும் பாருங்க சொல்லி பார்த்து கேட்கல பாருங்கள் அந்த அக்ரோணி படை துரியோதனம் யாரும் நினைக்கல அவங்க இல்லாமல் போவாங்கட்டு அப்படி இல்லாமல் போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு காலத்தில் பாருங்கள் ஒரு 36க்குள்ளே அதுக்கு பிறகுக்குள்ளே பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்கு இருக்கு. அப்போ மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்காகத்தான் சாமி பாருங்கள் நம்மளை இந்த திசை மார்க்கத்தில் உபதேசம் பண்ண சொன்னார். இல்லாட்டி நம்ம இது பண்ண மாட்டோம். ஒரு மாற்றம் நடக்க போகுது அதில் கொஞ்சம் பேர் இருந்தானே காப்பாற்றப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் அகத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளும் போது நிச்சயம் நம்ம காப்பாற்றப்படுவோம், நோயிலிருந்து தீர்க்கப்படுவோம். இது பண்ணு இப்போ நாங்கள் பாருங்கள் எல்லா இடங்களும் காட்டுடைக்கு பாருங்கள் எனக்கு கோல் பண்ணுவாங்க நெஞ்சு வருத்தம் அது சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க இப்போ கோல் பண்ணி கொண்டு இருப்பாங்க. என்னென்னு சொன்னால் அகத்தோட தொடர்பு கொண்டிருந்தவங்க புறத்தில் பாருங்கள் சார்ந்து வாழும் போதை விட்டுத்தாங்க, அகத்தை விட்டுட்டாங்க. விட்ட உடனே என்ன செய்யும் பழைய கர்ம வினையும் கூடும். இப்போ நாங்கள் ஆக்களோட கர்ம வினை ஆக்களோடு தான் கூட காய்ச்சி கொண்டு எதிர்மறையான ஆக்கள். அப்போ அது கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் கேன்சராக இருந்தவர் இருக்கும்போது அவங்களோட வீட்டில் விடலை. ஆனால் அவர் மெல்ல மெல்ல வந்து 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 வரக்குள்ளே பாருங்கள் அவர் கேன்சர் இல்லாமல் போன உடனே வீட்டில் எப்போ போக சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு ஒன்றும் இல்லை. அவரோட கிளினிக்கில் இருந்த எல்லாரும் பாருங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை டாக்டர் சொல்லி தரோம் உங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு. அப்போ என்ன நடந்தேன்னு கேட்டிருக்காங்க அவருக்கு. நான் இப்படி போகிறேன்ட்டு அந்த கிளினிக் இப்போ வாரவங்கள்டே சொல்லியிருக்காரு அப்படி நான் போயிட்டு வாரேன்னு நம்பிக்கையாக இல்லாமல். இது என்னென்னு சொன்னால் காயத்ரி மந்திரம் சொல்லி நாங்கள் எப்படிப்பட்ட இடங்களில் போகலாம் அந்த அதிர்வலைகள் எங்களுக்கு படும். அம்மியும் அடிக்கடிக்க நகர்ற மாதிரி அந்த அதிர்வலைகள் பாருங்கள் எங்களுக்கு பட எங்களுக்குள்ள நீங்கள் தெரியாமலே எங்களுக்குள்ள கர்ம வினைகள் மெல்ல மெல்ல போன உடனே ஒரு நாளைக்கு தெரிய வரும்போது எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போகுது. அப்படி இருந்தும் பாருங்கள் விடாமல் நாங்கள் நடுவே வந்தால் வாழ்க்கையில் வெற்றியாக வாழலாம், இனி நம்ம கொண்டும் தாக்காமல் வாழலாம். ஆனால் நாங்கள் இடையில் விடுறோம் எல்லாரும். ஏன்னா எல்லாரும் நின்று பிடிக்கல. என்னென்னா கர்ம வினை நம்ம சாமி தான் லட்சக்கணக்கான ஆட்கள் வந்தார்கள் பாருங்கள். எல்லாரும் நல்ல தவம் பண்ணார்கள். நாங்கள் 9 பேர் மாணவர்கள் எல்லா நாட்டிலையும் இருந்து சுவிஸ் கனடா இப்படி எல்லா நாட்டிலேருந்து வந்தவங்க அவங்களும் விடுபட்டுத்தாங்க, நல்லா இது பண்ணாங்க. ஏன்னா கர்ம வினை புண்ணியரெண்ணம் கர்மாப்பா விடுதலைன்னு சொல்லுவாங்க. பிரச்சனையெல்லாம் உண்டாக்கும் எல்லாம் செய்யும் எல்லாம் செய்தாங்க. ஒருவரும் பாருங்கள் அதிலிருந்து சித்தி பெறலை. இப்போ நம்ம ஒரு பாடசாலையில் எல்லாரும் பாருங்கள் பாஸ் பண்ணுறல ஒரு சில பேர் தான் பாஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாம் அகம் சார்ந்து வாழ்வதற்காகத்தான் புறத்தில் அகம் சார்ந்து வாழும்போது உங்களுக்கு பொறுமை சகிப்பு தன்மை வரும். ஆனால் புறம் சார்ந்து வாழும்போது அது வராமல் இருக்கும்போது தான் இந்த காட்டடை இந்த பிரச்சனைகள் கோபங்கள் அது இது வருத்தங்கள் நோய் எல்லாம் பாருங்கள். இந்த அகம் சார்ந்து வாழும்போது புறத்தில் நீங்கள் சுவாசத்தை கவனிக்கும் போது அந்த தன்மை பல மடங்கு சக்தி வரும்போது வெளியில் எது தாக்கம் உங்களுக்கு வராதுன்னா அது பவர் குறைஞ்சிடும். ஒரு பவர் கொஞ்சம் வராது. அந்த பவர் குறையும்னு சொன்னால் இந்த பக்கம் நாங்கள் போயிட்டுருவோம். 2 இருக்குது எங்களுக்கு உள்ளுக்குள்ளே. அப்போ அது மாதிரி ஒரு ஆள் பாருங்கள் எங்களுக்கு வெளி அகம் சார்ந்தது. அந்த அகம் சார்ந்த உடம்பில் பாருங்கள் ஒரு உயிர் போயுதுன்னு சொன்னால் அந்த உயிர்
போகிறத என்ன என்று கண்டுபிடிக்கணும். போன ஒரு உயிர், அப்போ போன உடனே சபமாகிறோம். ஆனால் நாங்கள் அகம் சார்ந்த உடனே அந்த போகிற ஆளோட நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். அவர் போக மாட்டார், ஏனென்றால் அவர் தான் நாங்கள். அப்போ அவர் தெரியாமல் பாருங்கள், நாங்கள் புறத்தில் பல கர்ம வினைகள் செய்ததால் எங்களுக்கு ஏதோ பூர்வீகத்து புண்ணியத்தால் பாருங்கள் ஒரு கஷ்டம் வந்து துன்பங்கள் வேதனை வந்து இப்படியான இடத்துக்கு அனுப்புகிறாண்டா எங்களோட கடவுள் இருக்கார். அனுப்புறவுடன் நாங்கள் விடாமல் இப்படி போகும்போது எங்களுக்கு பாருங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கூடுது. நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் அது எல்லாம் போகும். அப்படி நாம் நம்பிக்கை இருக்கணும். சரணாகதி பூரண சரணாகதி அப்படி நமக்கு இருக்கணும். இதில் யோசிச்சு பாருங்கள், பிள்ளையாருக்கும் முருகன் அந்த பிள்ளையாருக்கும் பாருங்கள் படிக்கட்டுக்கும் ஒரு பிரச்சனை. நான் உங்களுக்கு அந்த கதை சொல்லியிருக்கேன். அப்போ அவர் கேட்டாராம், ஒரே நாங்கள் மலையிலிருந்து தான் எடுத்த நாங்கள், ஆனால் பாருங்கள் என்னை பாருங்கள் காலால் மிதிச்சு படிக்கட்டாருங்க உன்னை வந்து கும்பிட்றார்கள் எல்லாரும் பாருங்கள். பின்னேரத்துலேருந்து பூசையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போனவரும் மலையில் இருக்க பிள்ளையாரும் இல்லை நீங்கள் படிக்கட்டாக இருக்கவரும் கேட்டார். அப்படி கேட்ட உடனே அவர் சொன்னாரோன்னா, அந்த சிப்பி பாருங்கள் உங்களையும் எங்களையும் ஒரு மலையிலிருந்து தான் வட்டி எடுத்தார். ஆனால் சிப்பி என்ன செய்தார், முதல் ஒன்று எடுத்து தான் அடித்தார் பிள்ளையாராக்குறது. அப்போ பிள்ளையாராக்குறதுக்கு அடிக்கும் போது என்ன செய்யலைன்னா நீ உடைஞ்சி போயிட்ட. அப்போ உடைஞ்சி போனோடனே பாருங்கள் படிக்கட்டில் போட்டுத்தார், படிக்கட்டாக போட்டு. ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு நான் பிள்ளையாராகிறதுக்கு எவ்வளோ அடி அடிச்சு நிற்பாரு. அந்த பொறுமை சைப்பு தன்மையாக தான் இன்றைக்கு நாங்கள் என்ன கையெடுத்து கும்பிட்றார்கள், நான் பிள்ளையாராதிக்க நீ படிக்கட்டாதிக்க. அது மாதிரி பாருங்கள் அகம் சார்ந்து வாழ்ந்த ஈஸ்வர பட்டணம் பாடியார் நீ பிள்ளையார் ஆயிடுவாப்பா, உன்னை கையெடுத்து கும்பிடுவார்கள், விதியும் உன்னை வேலாது. ஆனால் நீ பாருங்கள் பொறுமை இழந்தே அடியும். நான் புறம் சார்ந்து வாழும்போது பொறுமை இழக்கும் போது இந்த படிக்கட்டு மாதிரி பாருங்கள் என்ன ஒரு அடியோட நீ உடைஞ்சிருவா, ஆனால் நீ கீழே தான் மிதிக்கப்படுவாய் என்று சொன்னால் எப்பவும் உனக்கு வாழ்க்கையில் சுகர் இல்லை. இதுதான் உண்மை. பாருங்கள் நீ 36க்குள்ள பாருங்கள் பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்கு. அதில் இருந்து பாருங்கள் சரியாக போகிறவர்கள் உலகத்தில் பிரார்த்தனைகள் பாருங்கள் மற்ற இடங்களில் பாருங்கள் பிரார்த்தனை பண்ணுறாங்க எல்லோரும் அப்படி. ஆனால் எங்களிடத்தில் மட்டும்தான் பாருங்கள் ஒரு கடவுளுக்கு பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க. ஏன்னா சாமி சொல்லுவார், கடவுள் வரும்போதெல்லாம் பாருங்கள் என்ன மனிதன் தான் எதிர்த்தானப்பா அப்படின்னு சொல்லி. மற்ற இதுகளெல்லாம் பாருங்கள் அவர்கள் நம்பிக்கையாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாருங்கள் பிரார்த்தனைகள் போகிறாங்க. அவர்கள் பாருங்கள் நல்லா இருக்கிறார்கள், எந்த சிக்கலும் இல்லை, எந்த விபத்தும் இல்லை, எல்லாம் இருக்கிறார்கள். காரணம் உண்டா, நாங்கள் நிறைய கர்ம வினைகளில் பாருங்கள் ஈடுபட்டு கர்ம வினை இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கோம். எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி பொறுமை சகிப்பு தன்மை நமக்கு வரும்போது வாழ்க்கையில் வெற்றியாக வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் வரும். இங்கே பாருங்கள் திருஞான சம்பந்தருக்கும் ஞான சம்பந்தரும் பாருங்கள் ஞானம் கிடைச்ச ஞான சம்பந்தருக்கு 3 வயதில் ஞானம் கிடைச்சிது. நாவுக்கரசருக்கு பாருங்கள் அவர் சரியை தோண்டு எல்லா இடமும் செய்து 70 வயதுக்கு பிறகு தான் ஞானம் கிடைச்சி. ஆனால் அவர் பொறுமையாக இருந்து பொறுமை சகிப்பு தன்மையாக இருந்து பெருமானையோடு தான் அவரை கூப்பிட்டாரு. ஏன்னா அவருக்கு தான் ஞானம் கிடைச்சி, அவர் தான் பெரியார். அப்போ பெருமானையோடு கூப்பிட்டாரு. ஆனால் பொறுமை சகிப்பு தன்மையாக இருந்ததால் அவருக்கு பாருங்கள் 70 வயசில் போயிட்டு. அதனால் நாங்கள் வரும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனைகள் வரும். ஆனால் சில பேருக்கு முடியும், சில பேருக்கு முடியாது. அப்போ அதுக்காக அவர் பாருங்கள் அவருக்கு முடிஞ்சு அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படாது. ஒவ்வொரு ஆட்களும் தனித்தனி ஆத்மாக்கள். அப்போ நாங்கள் ஒவ்வொரு ஆளும் பாருங்கள் ஒவ்வொருவரையும் பாருங்கள் பொறாமையோ கோபமோ ஒன்று படாமல் நாங்கள் விடாமல் பாருங்கள் செய்து வரும்போது எங்களுக்குள்ள இருக்கிறது தனித்தனியாக போகும். படிப்படியாக மெல்ல மெல்ல போகக்கூடிய தன்மை ஏற்படும். எல்லாம் யோசிச்சு பாருங்கள். புத்த பகவான்கிட்ட போகிறார் ஒரு ஆள். புத்த பகவான்கிட்ட போகிறோடனே பாருங்கள் சரியான கஷ்டம் சாமி அப்படின்னு சொல்லி போனாராம். கடும் கஷ்டம் அப்படின்ட்டு போனாராம். அப்போ அவர் சொன்னாராம் ஒரு கிளாஸ் எடுத்து வா அப்படின்னு சொன்னாராம். அந்த கிளாஸ் எடுத்து வந்தோடனே ஒரு புடி உப்பை போட்டு கலக்கி போட்டு குடின்னு சொன்னாராம். குடிச்சென்று சொன்ன உடனே அவருடைய முகமெல்லாம் பாடி என்ன செய்து அப்படின்னு கேட்டாராம் புத்த பகவான். அவர் சொன்னால் உப்பாரிங்கன்னு சொன்னாராம். இப்போ அதே பாருங்கள் என்ன செய்தாருன்னு சொன்னால் அதே கைகூடி உப்பு எடுத்துக்கொண்டு ஒரு குளத்தில் போட்டு இப்போ குடின்னு சொன்னாராம். உப்பு என்ன செய்தேன்னா உப்பு இல்லை நல்லா இருக்கேன்னு சொன்னார். ஏன்னு சொன்னால் வாழ்க்கையில் கஷ்டம் வரும். ஆனால் நீ பாருங்கள் உன்னுடைய மனத்தை பெருசாக வச்சிருக்கக்குள்ள குளம் மாதிரி பெருசாக வச்சிருக்கக்குள்ள கஷ்டம் தெரியலை. ஆனால் சிறுசாக வச்சிருக்கக்குள்ள பாருங்கள் உனக்கு கஷ்டம் தெரியுது. அப்போ சிறுசாக வச்சிருக்கிறோன்னே நாங்கள் புறத்தை சார்ந்து வாழ்கிறதால சிறுசாக வச்சிருக்கோம். கஷ்டம் வருது, நிறைய கஷ்டம் வந்து திங்க் பண்ண கூடிக்கொண்டிருக்கீங்க. அப்போ இந்த கிளாஸுக்குள்ளே பாருங்கள் என்ன செய்தார், சின்ன ஒரு கிளாஸில் பாருங்கள் தண்ணியை ஊற்றி கலக்கும் போது உப்பு தான் நமக்கு தெரியுது.
ஆனால் அந்த அந்த கிளாஸ் அந்த குளத்தில் போட்டு உப்பை நம்ம ஒரு கிளாஸ் அதே கைப்பொடி உப்பை நம்ம குளத்தில் போட்டு கரைக்கும் போது அது உப்பு இல்லை, அது குளத்து தண்ணி தான் தெரியும். அது மாதிரி உனக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் உலகத்தில் வரும். ஆனால் உன்னுடைய மனத்தை பாருங்கள், நீ சிறுசாக வச்ச நாடி கஷ்டத்தை பற்றி தான் சொல்கிறான். ஆனால் மனத்தை பெருசாக்கினே என்று சொன்னால் உனக்கு கஷ்டம் தெரியாது அப்படின்னு சொன்னாராம். அப்போ அது மாதிரி நாங்கள் பாருங்கள் ஆரம்பத்தில் கஷ்டம் வந்த உடனே கஷ்டம்னு சொல்லித்திருந்தோம். அப்போ மனம் சிறுசாக இருந்தது. பிறகு நாங்கள் தியானம் பண்ணும்போது பாருங்கள் படிப்படியாக என்ன செய்யுது, மனம் பெருசாக போகிற உடனே கஷ்டங்கள் பெருசாக தாக்கவில்லை, நல்லதாக இப்போ தெரியுது. அந்த தண்ணிக்குள்ளே குளத்துக்குள்ளே உப்பை போட்ட உடனே இப்போ நல்ல தண்ணி தான் பாருங்கள் குடிக்கிறோம், உப்பு நம்ம குறைக்கல. அதே மாதிரி பாருங்கள் எங்களுக்கு மனம் பெருசாகிறோடனே இப்போ எங்களுக்கு பெருசாக தாக்கலை. அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குது. பிரச்சனை எதிர்கொள்ள முடியாதவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா சிறிய மனம் மாதிரி அவங்கள் உலகத்துக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதால் என்னென்னா கஷ்டங்கள் கூட வரும்போது நல்லது குறையும் போது அழிவுகள் நிச்சயம் கூட நடக்கும் என்று தான் நான் சொன்னேன்டா. 36 பாருங்கள் 37 38 பெரிய இதுகள் நடக்கிறதுக்கு மாத்திரம்டா இதுகள் கூடித்து இப்போ உலகத்தில் பாருங்கள். அப்போ பாருங்கள் கஷ்டங்கள் கூடுறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். அப்போ இது கூடனோடனே அகத்தில் பாருங்கள் வராமல் புறத்தில் அது கூடனோடனே நாங்கள் என்ன சொன்னாலும் பாருங்கள் அந்த அகத்தை சார்ந்து வாழாமல் புறத்தை சார்ந்து வாழ்ந்தவுடனே அந்த கர்மவினை அகத்தை சார்ந்து வாழ விடையும் மாட்டுது. அகம் எங்கே இருக்கின்ற தெரியாமல் அது மாயையில் கொண்டு போய் வாழ்க்கையில் தோல்வி அடையக்கூடிய ஒரு வழியைத்தான் காட்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வழியிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் விடாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி காலையில் எழும்புற உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு எழும்ப விடாது உடம்பு, நமக்கு என்ன கீழே போகிற உடம்பு. இந்த உடம்பு பாருங்கள் இங்கே தான் நாங்கள் வளர்ந்த சாப்பாடு அதெல்லாம் இல்லை, இந்த உடம்பு இங்கே தான் போகிறேன். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் என்னடா நீ எழும்பாத, நீ பிரார்த்தனை பண்ணாத, போகாத, நேரம் இல்லைன்ற நான் ஓட வச்சு போட்டு இப்படி பூசிகளுக்கு எல்லாம் வராமல் தியானம் பண்ண விடாமல் உங்களை கலைக்க வச்சு பாருங்கள் கீழே போகிறது தான் செய்வார். ஆனால் உடம்புட கதையை நம்ம கேட்காம எழுப்பி பாருங்கள் கொஞ்ச நாள் பாருங்கள் விடாமல் நாங்கள் தியானம் பண்ணி எழுப்பி வந்தோம்னு சொன்னால் ஆனால் அவர் சவுத்து உடம்புக்கு நாங்கள் வேலை ஆடுற அளவுக்கு வந்துடும். அப்போ நாங்கள் பாருங்கள் எங்களோட வாழ்க்கை சுவரான ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வழி கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். கருவில் இருந்த சுவாசத்தின் அளவை மறந்தாயதனால்தான் நோய் வருதே. இடகளை திங்களை சுழுமோனி ரகசியம் அடி முதல் முடிவரை வாசியின் அற்புதம் மனமது மோனத்தில் நிலை தரும் பரசுகம் மனிதனை கடவுளாய் மாற்றிடும் பெரும் தவம் வாழும் சித்தர்கள் நாளும்